வணக்கம். மயில் ஆஸ்ட்ரோ டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏஆர் ஜுவல்லரி வழங்கும் 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காணலாம். ஓம் ஓம் கணபதியே நமக்கு. தமிழ் புத்தாண்டு பலன்களில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி வந்து பார்த்திங்கன்னா கடக ராசி. கடகம் இது வந்து பார்த்திங்கன்னா சரராசி. ஸோ வாழ்க்கையில் வந்துட்டு அடுத்தடுத்து படப்படன்னு மேலே ஏறக்கூடிய ஒரு ராசி வந்து கடக ராசி. ராஜ லக்னம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ கடகத்துக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு பிக் ரிலீஃப். அஷ்டம சனி விலகிட்டார். ஓகேங்களா. கடந்த 2.5 வருஷமாக வந்துட்டு பெருசாக ஒன்றும் டெவலப்மெண்ட்டுங்கிறது இல்லை. நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய முட்டுக்கட்டைகள், வீட்டு பெரியவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் முன்பின் முரண்பாடுகள், மாமியார் மருமகள் பிரச்சனைகள், அது எப்போவுமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், என்னடா இந்த ப்ராஜெக்டை எப்படா முடிச்சு தொலைவா அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சில பஞ்சாயத்துக்கெல்லாம் ஓடி இருக்கும். அது எல்லாமே பெரிய ரிலீஃப் ஆகி இப்போ சனிவான் வந்துட்டு பாக்கிய சனியாக அவங்களுக்கு வந்துட்டார். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். அது போக வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 11லேருந்து அப்படியே 12க்கு வந்துட்டார். ஸோ இதுவும் வந்து ஒரு வகையில் ப்ளஸ் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் எப்படி இருந்தாலும் நல்லவர் தான். ஸோ ஒரு பக்கம் மறைகிறது அப்படிங்கிறது நல்லது தான். ஏன்னா அவர் வந்து 12ஆம் இடத்துல தொடர்பு கொண்டு நேராக வந்துட்டு 6ஆம் இடத்துல தொடர்பு கொள்வார். ஸோ வேலையில் ஒரு உத்தியோக மாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று உண்டு. சரிங்களா. ஸோ அது வெளிநாடாகவும் இருக்கலாம், வெளி மாநிலமாகவும் இருக்கலாம், உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. சரிங்களா. இப்போது அது போக வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு மேடை பேச்சுகளை பேசும்போது வந்து சரி, இல்லாட்டி ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசும்போதும் சரி, திடீர்னு வாய் உளறி இருப்பாங்க ஏதாச்சும். ஸோ அந்த மாதிரி நீ உளறல் பேச்சு எல்லாமே வந்துட்டு நின்று போய் கரெக்டாக ஒரு தெளிவாக நின்று நிதானமாக பொறுமையாக பேசக்கூடிய ஒரு அமைப்புத்தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வர ஆரம்பிச்சிடும். மாமியார் மருமகள் சண்டை, அதுக்கப்புறம் குழந்தை இல்லை, அது சார்ந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சமாதானம் ஆகிடுவாங்க. சரிம்மா, உனக்கு பாவம் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, ஸோ கொஞ்சமாக ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே இறங்கி வந்துடுவாங்க. ஏன்னா இவ்வளோ காலம் அவங்க தான் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க. இனிமேலே சும்மா சொல்லி வீணாக தேவையில்லாமல் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லி போட்டு அவங்களே அமைதி ஆகிடுவாங்க. ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது கொஞ்சமாக உணர ஆரம்பிங்க. மொத்தமாலாம் விலகிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். சரிங்களா. அதுபோக வந்துட்டு குருவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிசார பயிற்சியாக வந்து கடகத்துக்குள்ளேயே வந்து போவார். அப்போ அந்த கடகத்துக்குள்ளேயே வந்து போகும்போது வீட்டில் வந்துட்டு பல நல்ல விஷயங்களை வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதாவது வந்து பையனுக்கு வேலை கிடைக்கிறது, பொண்ணுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கிறது, நல்ல இடத்துல வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டிலேயே ஒரு காலேஜில் சீட் கிடைக்கிறது, மெடிசன் படிக்க வைக்கிறது, இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த கட் ஆஃபில் வந்துட்டு சில பேர் நீட் எக்ஸாமில் வந்து ட்ரை பண்ணவங்களுக்கெல்லாம் மிஸ் ஆகிருக்கும். அது இந்த வருஷம் அவங்களுக்கு எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே ஒரு பொதுவான பலனாக இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இனி அடுத்தது ஒரு செக்மெண்டேஷனாக நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சுமாராக தான் போகும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது வரதும், சனி பகவான் விலகி போனாலும் ராகு உள்ளுக்குள்ளே வரதும், குரு 12ல் மறைஞ்சு நிற்கிறது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில மறைமுக தொந்தரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். வெளியில் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா கம்பீரமாக ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் வந்துட்டு அந்த ஆயுள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு திடீர்னு வந்து ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது வர ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் ஹெல்த்தை வந்து தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் வரதுக்குண்டான வாய்ப்புகள் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அதனால் கடகராசிக்காரங்க அரசியல் லைனில் இருக்கவங்க ஹார்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் குடிப்பழக்கத்துக்கு வந்துட்டு அடிமையாக இருப்பீங்க. ஸோ அந்த குடிப்பழக்கத்துலேருந்து கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிங்க. ஏன்னா வந்துட்டு கல்லீரலும் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. மேலிடத்துக்கு தெரியாமல் பல உள்ளடி வேலைகள்லாம் நீங்கள் நிறையா செஞ்சுருப்பீங்க. அது எல்லாமே வந்து இப்போ தலைமை இடத்துக்கு தெரிய வரும்போது உங்களோட பதவிகளும் சரி, உங்களோட மரியாதையும் சரி அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி போகும். சில பேர் வந்து கட்சியிலேருந்து தூக்கிடுவாங்க. ஸோ இது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலைகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சுங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு பழைய பஞ்சாயத்துக்கெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் வந்து அப்படியே வச்சுருப்பீங்க. அதுக்கு உண்டான ரிசல்ட்டுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்துட்டு கிடச்சிரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக போகும். செகண்ட் ஹாஃபுங்கிறது ஓரளவுக்கு தப்புகளை திருந்தி அடுத்து நல்ல விதமாக வாழுங்கிற நினைக்கும் போது குரு உள்ளே வரும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான பலன்களை வந்து கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ அரசியல்வாதிகள் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. உங்கள் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. பேச்சில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா. ஏன்னா அஷ்டம சனி விலகினாலும் அதோட பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் 1 வருஷம் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட்டு 2026 ஒரு ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட்டுங்கிறது இருக்க ஆரம்பிக்கும். கவனம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
உத்தியோகஸ்தர்கள் இவ்வளோ காலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு தேவையில்லாத சில விஷயங்களை வந்து சிக்கிக்கிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு ஆன்சைட்டுக்கு போக முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே தடைப்பட்டு போய் ஒரு மாதிரி சங்கடப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்துட்டு அந்த வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்துட்டு இடமாற்றங்கிறது இருக்கும். சில பேர் ஃபேமிலியோடவே ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கவங்க வந்துட்டு சென்னைக்கு போகிறதும், சென்னையில் இருக்கவங்க பெங்களூர் போகிறதும், பெங்களூரில் இருக்கவங்க மும்பை போகிறதும், மும்பையில் இருக்கவங்க மதுரைக்கு வரதும், இந்த மாதிரி பல மாற்றங்கள் அப்படிங்கிறது திடீர் நடக்க ஆரம்பிக்கும். எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு போய்க்கோங்க. அதான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு வீட்டில் வந்து சில மின் சாதனங்கள் பழுதுபடுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்துட்டு அப்பப்போ சில முரண்பாடுகள் நடக்க ஆரம்பிக்கும். டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மூலிமா ஒரு நல்லதொரு அடுத்த வாழ்க்கை துணை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் போக ஆரம்பிச்சிடுவீங்க. மெயினாக இங்கே உத்தியோகஸ்தம் அப்படிங்கிறதுலே வந்துட்டு இன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பொதுவாக வேலைக்கு போகிறாங்க. அதனால் சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அங்கங்கே நடந்துட்டுருக்கும். விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்லது. இதில் யாரோ ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் வேறு ட்ராக் ஏதாவது ஓடணும்னு நினச்சிங்கன்னா குடும்ப வாழ்க்கை மொத்தமாக சேர்ந்து போகும். இதனால் பாதிக்கப்படுறது உங்கள் குழந்தைகளும் தான். சில பேர் ஹாஸ்டலில் தங்க வச்சு குழந்தைங்களை படிக்க வச்சுருப்பீங்க. அவங்கள அப்பப்போ போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க எது செய்வாங்கிறது நமக்கு தெரியாமல் போகும். ஏன்னா ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்க. தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நிலுவைகள் பாக்கி அப்படிங்கிறது ரொம்ப காலமாக நீடிச்சுக்கிட்டு இருக்கும். வரவு செலவில் பஞ்சாயத்து இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். ஃபுல் செட்டில்மெண்ட்டு வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் 10 கோடி ரூபா பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னா அவர் வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் கேட்டதுனால ஒரு 2 கோடி 4 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஆனால் மீதி 4 கோடி எப்போவுமே வந்துட்டு வெளியில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் மனசு தளர வேணாம். மேற்கொண்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பொது தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் உங்கள் ஜனகால ஜாதகத்தை இப்போ வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் புதுசாக தொழில் தொடங்க ஆரம்பிங்க. இப்போவே தொழில் தொடங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்கன்னு அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் இருக்கிற நாம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கேது வந்துட்டு சிம்ம வீட்டில் உட்காந்துருக்கனால கவர்மெண்ட் சாரில் சில பிரச்சனைகள் வந்துட்டு எழக்கூடும். அதனால் சில தடை தாமதங்களை சந்திக்க முடியும். மெயினாக பேப்பர்ஸில் டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பெண்கள் விஷயத்திலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விதி அமைப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு. அதனால் பெண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அட்டென்ஷன் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது மாணவ மாணவிகள். இந்த மாணவ மாணவிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் வந்துட்டு நல்லா படிச்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. பட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்ச மார்க் கிடைக்கல சார், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எப்படி மூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருந்தது. அஷ்டமசனி காலகட்டம் இது இப்போ விலகி போகிறதுனால இனி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நல்ல ஒரு மாஸ்டர் கிடச்சி டியூஷனுக்கு போய் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே போக ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் புதுசாக வர கோர்ஸ்லாம் சேருவீங்க. இந்த ஏஐ கோர்ஸ் இந்த மாதிரிலாம் சேருவீங்க. அந்த மாதிரி சேர்கிறதுக்கு முன்னாடி முதல்ல 4 பேர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் சேர ஆரம்பிங்க. ஏன்னா கேது வரும்போது முதல்ல ஸ்டார்டிங்கில் போகிற மாதிரி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல 6 மாதம் கழிச்சு நான் வேறு கோர்ஸ் மாறுறேன்னு சொன்னால் தேவையில்லாத பண விரயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பர்டிகுலராக படிப்பு சார்ந்த பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நிறைய பேர் எஜுகேஷன் லோன் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அந்த எஜுகேஷன் லோனு போகிறப்போ வந்துட்டு ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. பேப்பர்ஸில் சில பிரச்சனை வரும். அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து ஐடி ப்ரூஃப்லேருந்து சில இதில் சேஞ்சஸ்னால உங்களுக்கு டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அது எல்லாமே கரெக்டாக ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு ஒரு தடவை பெரியவங்ககிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடக ராசிகளுக்கு ஒரு பொதுவான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப சிம்பிள். உங்கள் ஏரியாலே பக்கத்துலேயே தெருவிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு சந்திரன் தான் மெயினான அதிபதி. ஸோ சந்திரனா மாரியம்மன். ஸோ அந்த மாரியம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்துட்டு ஒரு மலர் மாலை சாத்தி நீங்கள் வந்துட்டு வழிபட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்துட்டு தீவிரம் வந்து குறைய ஆரம்பிக்குங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக உணர ஆரம்பிக்கலாம். அதுபோக சந்திரனா அன்னதானம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் வந்துட்டு இந்த நீர்மோர் தானம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே வாங்க. டெவலப்மெண்ட்டுங்கிறது கொஞ்சமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா சந்திரனா அம்மாவை குறிப்பிடக்கூடியவங்க. இவ்வளோ நாள் அம்மா பேச்சு கேட்காம இருந்துக்கிட்டு சும்மா கிட்ட ஏற்றி பேசிக்கிட்டே இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அம்மா சொல்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கவனிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கனாலே முக்கியமான விஷயம் வெளியில் போகிறப்போ அவங்ககிட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது உங்களுக்கு ஒரு நல்லதொரு பலனை எடுத்து கொடுக்கும். நன்றி. Co-sponsor AI Tech Photography, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர். ஸ்ரீ கிருஷ்ணா டூர் அண்ட் டிராவல்ஸ், கோயம்புத்தூர். நம்ம மயில் ஆஸ்ட்ரோ டிவியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.